ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். இப்போ வாங்க டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராம் பற்றின கன்ஸ்ட்ரக்ஷன் தான் தியரி பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ தியரி பார்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், to measure the internal resistance of a cell, the circuit connections are made. இப்போ அந்த செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக சர்க்யூட் கனெக்ஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, the end C of the potentiometer wire is connected to the positive terminal of the battery and the negative terminal of the battery is connected to the end D through a key K1. This forms the primary circuit. இப்போ டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எண்ட்ஸுக்கு வந்து சிடி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட ஒரு எண்டு வந்து சி. இது வந்து எதோட கனெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து எண்டு டியோட கனெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எது மூலயமா கனெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கீ மூலயமா கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ரைமரி சர்க்யூட். நெக்ஸ்ட் பாயிண்ட், the positive terminal of the cell of EMF E, whose internal resistance is to be determined, is also connected to the end C of the wire. The negative terminal of the cell E is connected to a jockey through a galvanometer and a high resistance. A resistance box R and a key K2 are connected across the cell E. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு செல் இருக்குது. இந்த செல்லுக்குன்னு ஒரு இஎம்எஃப் இருக்குது. இதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த செல்லுக்கு இதான் பாசிட்டிவ் டெர்மினல், இதுன்னு வந்து நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட சி அப்படிங்கிற எண்டோட கனெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் டெர்மினல் வந்து ஜாக்கியோட கனெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜாக்கியோட கனெக்டாக இருக்குது அப்படின்னா கேல்வனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், இது மூலயமா ஜாக்கியோட கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸும் கீ K2, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு கீ இருக்கிறனால K1 எடுத்துக்கிட்டோம். இந்த கீயை K2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து இந்த செல்லுக்கு அக்ராஸ் அப்படின்னா குறுக்கால் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், with K2 open, the balancing point J is obtained and the balancing length Cj is equal to L1 is measured. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து K1, இது வந்து K2. இந்த K2 வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓப்பனில் இருக்குது அப்படின்னா கரண்ட்டு பாஸ் ஆகாது. ஸ்விட்சு வந்து க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த K2 வந்து ஓப்பனாக இருக்கும் போது இந்த பேலன்சிங் பாயிண்ட் J வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போ Cக்கும் Jக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸை லென்த் 1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சின்ஸ் the cell is in open circuit, its EMF directly proportional to length 1. இப்போது இந்த K2 இந்த ஸ்விட்சை நம்ம வந்து ஓப்பனில் வச்சுருக்கிறனால கரண்ட்டு பாஸ் ஆகாது. ஸோ இந்த செல்லுடைய இஎம்எஃப் வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கிறனால அந்த இஎம்எஃப் வந்து இந்த லென்த்துக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த Cj is equal to L1 அப்படிங்கிற லென்த் எடுத்திருக்கோம்ல, இப்போ இந்த லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த செல்லோட இஎம்எஃப்பும் அதிகமாகும். சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த செல்லோட இஎம்எஃப் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. A suitable resistance is included in the resistance box and a key K2 is closed. Let R be the internal resistance of the cell, the current passing through the cell and the resistance R is given by. இப்போது அந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால தான் நம்ம வந்து ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதுக்காக ஒரு 10 ஓம், அதாவது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுத்துட்டு அந்த கீயை நம்ம என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தான் கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ R அப்படிங்கிறது அந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், I அப்படிங்கிறது கரண்ட்டு, கேபிட்டல் R வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஸ்மால் R தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போது நமக்கு வந்து கரண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். V is equal to IR அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ நமக்கு கரண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா V/R அப்படின்னு மாறிடும். ஓகேவா? V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், EMF அதுவும் சேம் தான். ஓகேவா? EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு V is equal to IR அப்படின்னு சொல்கிறனால I வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச போர்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். R வந்து திருப்பி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when this potential difference is balanced on the potentiometer wire, let L to be the balancing length. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரில் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா L2 இந்த டேர்மை நம்ம வந்து L2 அப்படின்னு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் ER/R+R இது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு லென்த் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்மை லென்த் 2க்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் தான் வேணும். ஸோ லென்த் 1ஐயும் லென்த் 2ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். லென்த் 1 வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு EMF தானே பார்த்துருப்போம். பை லென்த் 2ஓட போர்ஷன் இந்த போர்ஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். மேலே இருக்க ஈயும் கீழே இருக்க ஈயும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு கீழே ஒரு டினாமினேட்டரில் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போய் நியூமரேட்டரில் போட்டுடுறோம். இப்போ வந்து இந்த டினாமினேட்டர் வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஸோ தனித்தனியாக இப்போ எழுதிக்க போகிறோம். கேபிட்டல் ஆர் பை கேபிட்டல் ஆர், நடுவில் இருக்க ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர், இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடுமா, அப்போ 1 ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்மால் ஆர் தான் வேணும். நமக்கு எது வேணுமோ அந்த டேர்மை அப்படியே லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். அப்போ இந்த டேர்ம் அப்படியே ரைட் சைடுக்கு போய்டும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளேஸை மாற்றிட்டோம். இப்போ நமக்கு இந்த டேர்ம் தான் வேணும், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு +1 இங்கே போனால் -1 ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்க போகிறோம். இதுக்கு டினாமினேட்டர் இருக்குது, ஸோ அப்படியே விட்டுருங்க. மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை L2 × 1 L2 பை L2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்மால் ஆர் தான் வேணும். அப்போ இங்கே இருக்க கேபிட்டல் ஆர் டிவைடில் இருக்குது, இந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இப்போது கன்க்ளூஷன் பார்த்துடலாம். Substituting the values of the R, L1 and L2, the internal resistance of the cell is determined. The experiment can be repeated for different values of R. It is found that the internal resistance of the cell is not constant but increases with the increase of external resistance connected across its terminals. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் ஆர், L1, L2 இதுக்கெலாம் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த கேபிட்டல் ஆரோடைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 10 Ohm வந்து கொடுத்து தானே நம்ம இந்த ஸ்விட்சை வந்து க்ளோஸ் பண்ணோம். அப்போ வந்து கேபிட்டல் ஆருக்கு வந்து 10 தான் வேல்யூ. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாகவே இருக்காது, ஒரே வேல்யூவே இருக்காது. ஏன்னா இங்கே வேல்யூஸ் மாற்ற இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கொஷின் முடிஞ்சுது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் வித் பொட்டன்ஷியோமீட்டர் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் வோல்ட் மீட்டர் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.